ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ராம் பிரசாத். நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபயர் ஒர்க் ப்ளே என்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் தனியாக ஏற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எந்த இடத்துக்கு போகலாம்? இந்த இடத்துக்கு நம்ம இப்போ சூஸ் பண்ணி போகலாம் கைஸ். விளம்பரம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். லோட் ஆகுது. உள்ளான்ட்டோம் கைஸ். இது சாதா ஃபோனில் ஏற்றி விளையாண்டா சரியாக பக் ஆகுங்க கைஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஃபோன் வச்சுருந்தா மட்டும் ஏற்றுங்க. சரியான பக் ஆகுது கைஸ். இப்போ நம்ம வந்து இதை வச்சு வைப்போம். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் வெட்டியாக வைப்போம் கைஸ். சரவடியில் இருந்து ஆரம்பிப்போம். என்ன சைஸ் என்ன கைஸ் நிற்க வச்சுருக்கானுங்க சரவடியை. ஒரு தொடர்ந்து அப்படியே வைப்போம் சல்லுன்ட்டு. இது எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸ்டார்டிங்கே அமர்க்கலமாக இருக்க போகுது. ஸ்லோ ஸ்பீடு இருக்குது. நம்மளுக்கு எது நம்ம நார்மல் வச்சுப்போம். நார்மல் வச்சா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். 1 2 3 கனெக்ட் ஆகிடுச்சா? இல்லை கனெக்ட் ஆகல. 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படியே வச்சுட்டே போவோம். எத்தனை வச்சேன்? நம்ம என்ன அப்படியே வச்சுட்டேன் கணக்க இல்லாமல். இங்கே ஒரு பெருசாக ஒரு கேப் வருது. கரெக்டாக இங்கே வந்து உங்களை வச்சுட்டு இங்கே வந்து ஸ்பீடு வச்சிடலாம். கொஞ்சம் சேஃப்டி முக்கியம், வச்சிடலாம். பார்த்து வச்சிட்டோம். போது கைஸ். இதுக்கு நார்மலாக எல்லாம் திரும்பி போகிற மாரி போவோம். பக்கத்தில் இந்த வண்டி இருக்கே, வண்டியை பிக் பண்ண முடியுமா? போடா இருக்கு. இந்த வண்டியை வச்சு ஒரு சம்பவம் பண்ணலான் இருக்கேன். ஐயோ ஐயோ வெடிக்குது. வண்டி தெரிச்சிருச்சு. இது அழுத்தணும். ஐயோ தெரிதா கைஸ் எப்படி ஆகுதுன்ட்டு. சரவடி வசதிக்கு எங்கே கைஸ் வெடிக்குது, மொத்தமாக வெடிக்குது கைஸ். மாரி எவ்வளோ நேரம் சவுண்டு கேட்கல கைஸ். சொல்லுங்க, சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வச்சுக்கிறேன்னா. ஓவராக இருக்கா உங்களுக்கு வீடியோவில் நான் பேசுறது சுத்தமாகவே கேட்காத இருக்கும். அப்புறம் சவுண்ட் வைக்கிறேன். ஓகே கைஸ், சவுண்ட் வச்சிட்டோம். அது வச்சு முடிச்சிருச்சு. வேறு எதுனா இருக்குதுன்னு வாங்க ஷாப்பில் போவோம். இப்போ ஏதாச்சும் ராக்கெட் இருக்கு. என்ன ராக்கெட் இது? காசு கேட்குறானுங்க. ஏதோ டைமர் ராக்கெட் மாரி இருக்குது. 1 என்னது பத்தவும் வைக்க முடியல. 1 10 வச்சு பார்ப்போம். ஒன்றும் வெடிக்கலையே. ஃப்ளை இது ரிமோட்டுன்னு நினைக்கிறேங்க. ரிமோட் பறவை வைக்கிற ரிமோட்டா? வேறு ராக்கெட் ஒன்று வச்சு பார்ப்போம். இதை வச்சு இதில் கிளிக் அடிப்போம். காணாம போயிடுச்சு. இது வெடிக்க மாட்டேங்குது. நானும் எடுத்து பார்த்துட்டேன். இது எதுக்குன்னே தெரில. அந்த இதில் இருக்கிறதெல்லாம் சும்மா இருக்குது. பக்கில் இருக்கா ஒன்றுமே புரியல. இதுலேருந்து ராக்கெட்டுன்னு இருக்கா, எதுவுமே எடுத்து வெடிக்க முடியல. திரி இருந்தால் தான் வெடிக்க முடியுது. இது கூட இவ்வளோ பெருசாக இருக்குது. திரி இருக்குமா? இது இப்படி ஒரு மாரி மேலே ஹோல் காட்டுது. ஃபுல்லாக வச்சிட்டேன், வெடிக்கலை. திரியும் இல்லை. எங்கே பார்த்தா வைப்பேன்? இது ஒரு பக்கில் இருக்குது. அது மட்டும் இவனுக்கு சரி பண்ணால் கேம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வெடிச்சா எப்படி இருக்கும்?
வரமாட்டி. இது அவுட்டில் இந்த ரவுண்டு எடுத்துகிட்டு அடிப்போம். ஸ்மோக் வச்சு பற்ற விட்டுட்டு தூக்கி கையிலே வச்சு விளையாடுவோம் போகிற காய்ஸ். ஐயோ 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 கையில் மாட்டிக்கிச்சு. வட்டப்போ தெரிச்சிருச்சு காய்ஸ். தப்பு பட்டோம். மேலே வெடிக்குது, கீழே வெடிக்குது. கவுத்துருச்சா? டிபுத்தி வை தூக்குவோம் கைஸ். நிமித்தி வை. அதுக்குள்ளே முடிஞ்சே போயிடுச்சு. எட்டப்போ போ. இது வேற போயிடுச்சு. இது வேற பக்கில் கிடக்குது. அது செல்லம் போயிடுது. இது உள்ளே எதையாச்சும் வைப்போமா? இது உள்ளே வச்சு வச்சா எப்படி இருக்கும்? இருங்க கைஸ், ஏதாச்சும் மோசமானதாக வைப்போம். இந்த பாம் ராக்கெட்டை தூக்கி இது உள்ள இந்த ஸ்லைடில் வச்சு, ஆஹா மேலே ஓட்டை இருக்கு, கேப்பில் பறந்தாலும் பறக்கும். போங்க கைஸ், வச்சிட்டோம். வச்சிட்டோமா? அப்படியா வச்சிட்டோம். எப்படி இருக்கும் சவுண்டு? இது கிளியும், காது சும்மா கிளியுது இங்கே. அது ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்குது கைஸ். அது என்ன சவுண்டு? எக்ஸஸ் போட்டு கேட்டால் கேட்கும் சரி சவுண்டா. பறக்கும் இப்போ வெடிக்குமா இருக்கு மேலே போய். வா, இது ஸ்லைடில் வச்சாங்க நல்லா போகுது. அடுத்தது வேற வச்சு வைப்போம். இது ராக்கெட் மாரி இருக்குது. இதை தூக்கி வச்சிடலாம். ஒன்று எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. கொசைட்டு கூட கிளம்புது. இது சரியா இருக்கு. இன்னொன்று வச்சு பறக்கணும். இது நல்லா இருக்கு. இதேமாரி இதே ஒன்று இருக்கு. லைட் ஆஃப் பண்ணி பறக்கணும். வா, லைட் கலர் அந்த பொறி வருது. இது என்ன? அது ஏதோ சுத்திலாட்டாங்க இருக்கு. தவறாமரோ வாங்க எடுப்போம். ஐயோ இடி விழுவுது. இது சும்மா கைஸ். என்னது இது? என்னவா இருக்கும்? ரெடியா? குழந்தை சின்ன குழந்தை வெடிக்கிற வெடிக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஒரு கான்செர்ட் போடுவோம் கைஸ். தீபாவளிக்கு கான்செர்ட் இருக்கு பாரு கைஸ். எவ்வளோ பெரிய கான்செர்ட். நம்ம தான் கான்செர்ட் போடுறோம் கைஸ். எவ்வளோ பெரிய கான்செர்ட். டான்ஸிங் கான்செப்ட். டிஸ்கோ பால் போய் செட் பண்ணுவோம். டிஸ்கோ பால் மாரி இதில் தானே. டிஸ்கோ பால் எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லைட் வச்சிடலாம். எங்கே கலர் லைட் டிஸ்கோ. இது ஒரு டிஸ்கோ லைட்டு சரியாக இருக்குது. இது கீழே போய் டிஸ்கோ லைட்டு 1 2 இந்த சைடில் டிஸ்கோ லைட்டு. அப்படியே இங்கே ஃபுல்லாக டிஸ்கோ லைட் கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். ஓகே, ஃபுல்லாக டிஸ்கோ லைட் வச்சிட்டோம். மேலே ஏற முடியல. டேய் மேலே ஏற்றி விடுங்கடா. சரி, எவ்வளோ டான்ஸை மட்டும் பார்க்க முடியாது. அந்தளவு பெருசாக போட்டுட்டோம். வச்சுருவோம். இது நெருப்பு அடிச்சு. இது எப்படி பற்ற வச்சாதான் எல்லாம் வருமோ? ஆமாங்க, எல்லாம் பற்ற வச்சாதான் வருது. இன்னொரு டிஸ்கோ பால் பார்த்தாலே நெருப்பு வச்சு புகைச்சிட்டேங்க. கான்செர்ட்டை புகைச்சிட்டேன் நெருப்பு வச்சு. இதுக்கப்புறம் நெருப்பு வைக்கக்கூடாது கான்செர்ட்டில். இந்தமாரி ஸ்மோக்கு அந்தமாரி எடுத்து வச்சிருவோம். ஃபுல்லாக அந்த நெருப்பு வச்சா எரிஞ்சிடுது. இப்போ தான் நல்லா இருக்கு. மேலே ஏற முடியல. ஏற்றுக்கணா மேலே ஏற்றுக்கணா. ஏதோ கொஷின் மார்க் ஆகுது கொடுத்துருக்காங்க. சாஃப்டா
ஓகே யாரை புரிய மாட்டேங்குது மேலே. சரி டிஸ்கோ பால் செட் பண்ணுவோம் கைஸ். நம்ம டிஸ்கோ பால் இது டிஸ்கோ பால் எங்க தானே இங்கே பார்த்தேன். டிஸ்கோ பால் நாங்க டிஸ்கோ பால் நம்மளோட எல்லா டிஸ்கோ பாலையும் பிடிக்கலாம். ஏன்னா இவ்வளோ டிஸ்கோ பால் வச்சுருக்கோம். இந்த டிஸ்கோ பால்லாம் கனெக்ட் பண்ணி ஒரே அடி எல்லாத்தையும் தனித்தனியாக திரி வைக்கிறதா, இந்த மாதிரி தனித்தனியாக திரி வைக்கிறதா இருக்குது. நம்ம மொத்தமாக திரி வச்சு ஒரே நேரத்தில் டிஸ்கோ பாலை கொளுத்தி விடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வச்சுருக்கோம். தீவை இங்கே வச்சு இந்த டிஸ்கோ பாலை பற்ற விட்டா கெத்தாக இருக்கும். இதுக்கே தெரிவிங்க, நம்ம இங்கேயே போய் வச்சுருவோம். வேறு டிஸ்கோ பால் தானே. ஓகே டிஸ்கோ பாலை வச்சிட்டோம். அது காஷ் டிஸ்கோ பால் டிஸ்கோ பால் வெடிச்சிருச்சு. அது ஃபஸ்ட்டு டிஸ்கோ பாலா வந்துச்சு. டிஸ்கோ இது ஐயோ அது பாம் ஏரியா கேஸ். பாம்பில் இருந்து டிஸ்கோ பால் எடுத்துட்டேன். அது இதான் டிஸ்கோ பாலையா? இதெல்லாம் வைப்போம். இதெல்லாம் நல்லா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 என்னது இது? ஸ்மோக்கு ஸ்மோக் நாளைக்கு இப்போ அவுட் வைப்போம் கைஸ். அவுட் வச்சு தெரிய விடுவோம். ஏதோ இருக்கு நியூக்ளியர் பாம்பை நம்மளே செட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். இங்கே வந்து நியூக்ளியர் பாம்பை இங்கே வர கைஸ். நியூக்ளியர் பாம்பை செட் பண்ணுறோம். 1 பாலு அவுட்டர் செட் பண்ணிட்டோம். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேபி க்ளோஸ் கம்ப்ளீட். எனக்கு அது கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. நெருப்பு டைமர் ஓடுது. என்னது இது? ஐயோ அப்பா யாத்தாடி. நீ ஒரு மனுஷன் தான் உயிரோ இருக்கவே மாட்டான். என்ன கைஸ் இங்க இருந்து ஏதோ ஒரு வீடு இங்க ஒன்று இருந்துச்சு கடை. இது என்னது? என்னது இது? இதான் அந்த கடை. கடையோட பில் போர்டு. அந்த காரு இது மட்டும் ஆனா பத்தாது. அங்க காடு அந்த செடி எரியுது, மரம் எரியுது. இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே ஒரு சர்ச்சு இருந்துச்சு கைஸ். சர்ச்சை காணோம். இங்கே இருந்த வீடை காணோம். இதோ கிடக்குது ட்ரக்கு பார்ட்டாக கிடக்குது. அதோ இந்த வீடு தாங்க சொன்னேன். வீடு தப்பிச்சிடுச்சு. ஓரளவு தப்பிச்சிடுச்சு. இல்லை தப்பிக்கல. இங்கே வீட்டு உள்ளே போவோம். வீடு சைடு வெளியில் தான் போக முடியும். இந்த வீடை உள்ளே போவோம். வீட்டுள்ள ஒன்றுத்தையும் காணோம். எல்லாம் மாடிப்படி ஏறி இப்படி வந்தா இல்லை கீழே வெட்டில் கிடக்குது. கீழே சுத்த ஒன்றுத்தையும் காணோம். இந்த இடத்தையே நாசமாக்கிட்டோம். வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இது ஏதோ கோவில் மாரி இருக்கு. அங்கே போவோம். வந்துட்டோம். கோவில் தாங்க வாங்க. இங்கே போய் எதையாவது சாட்டையை போட்டோம். கன் வெப்பன் இது பற்ற வைப்போம். பறக்குங்க. வேறி உக்காந்து போவோம். மேலே பறக்குது. இது மோசமானது. இதை கையில் பிடிக்கலான்னு நினச்சா இது என்ன கைஸ் இங்கே வச்சு தள்ளுது எல்லாத்தையும். ஐயோ இது விட்டா இந்த இடத்தையே மோசமாக்கி. அந்த கோவில் மேலே போவோம்.
வேறு ஏதாச்சும் வைப்போம். ராக்கெட் இந்த கோவில் மேலே இத்தனை ஃப்ளைட்டு போகுது. நம்ம கனெக்ட் பண்ணி விட்ருவோம். நல்லா ஸ்பீட் பூஸ்டால் கனெக்ட் பண்ணி உக்காந்துக்கிட்டேன். நான் உக்காந்துக்கினேன். அது என்ன உக்காந்துக்கினேன் என்ன நான் அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்கேன். நான் எங்கேயும் போகல. ஐயோ இது அவுட்டு வெடிக்குது. நான் ஓட்டல. நான் ஃப்ளைட்டை ஓட்டல. என் கை இல்லை. நான் ஓட்டல ஃப்ளைட்டை. என்னை அந்த கோயில் மேலே கூட விட்டுரு. வேணாம், என்னை விட்டுரு. என்னை விட்டுரு. ஓ, அது டிஸ்பிளே. நல்ல வேலை பயந்துட்டேன். வேறு சோதியை முடிச்சிருவானுங்க. டிஸ்பிளே கை இதாவது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்க அந்த கோயில் மேலே ஏறுமா போயிடுமா, சுற்றி போகுது. யாராச்சும் வைப்போங்க. டவர் ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு கை சும்மா இதுன்னு போகுது. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. விடுச்சு சும்மா இது வேஸ்ட்டு கை. ஒன்றுமே பண்ணல. வேஸ்ட். இது ஒன்றுமே பண்ண அவுட்டு கைஸ். அவுட். ஃப்ளாக் ஒரே கையில் எத்தனை. ஓகே, இது லான்ச்சர். அவுட் லான்ச்சர். இப்போ இந்த கோவில் மேலேயே ஒரு அவுட் லான்ச்சர் விடுவோம். பறக்குது கைஸ், பறக்குது. தப்பா போயிடுச்சு. பறக்குது. கலராக வெடிக்குது. மேலே எதையாவது எடுத்துகிட்டு போய் சம்பவத்தை பண்ணோம். கீழே போகும்போதே சம்பவத்தை போட்டுக்கிட்டு போவோம். சிலிண்டர். ஐயோ கையில் பற்ற வச்சிட்டேன். அட இப்படியே நல்லது பற்ற வச்சிட்டேன். முடிஞ்சுது. பற்ற வச்சிட்டேன். கோயில் கதவை பூட்டியிருக்கு. நான் வரும்போது கோயில் கதவை பூட்டியிருக்கலாப்பா. திறங்கடா கதவை. திறக்கவா மாட்டேன். திறக்க வைக்கிறேன். திறந்துச்சு. பயந்துச்சா? இல்லை, விட மாட்டேன். நான் வைக்காமல் விட மாட்டேன். இந்த கதவை உடைக்காமல் விட மாட்டேன். டப்பு பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு இது சிலிண்டரியா விடணும். சிலிண்டர் வீடு வெட்டி கொடுத்து. ஓகே, இது வர்றவங்கள ஃபோமிலியே தடுக்குது வச்சு. ஓகே, அது இப்போ என்ன நடந்துச்சு? தெரிச்சிடுச்சு. இங்கே ஒரு பாலம்னு ஒன்று இருந்துச்சு, அது தெரிச்சிடுச்சு. ஆனால் இந்த கதவு மட்டும் தெரியல. இல்லை, இதுவும் தெரிச்சிடுச்சு. கதவு தெரிச்சிடுச்சு. கதவு காலி. கதவு உடச்சிட்டேன். ஆனால் இப்பயும் இது இன்னும் இருக்கு. லைட் ஆன் பண்ணிப்போம். நைட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு அவுட் வைப்போம். அவுட் வைக்கல. ஷார்ட் என்ன அவுட் வைக்கலாம்? கொட்டுது. சிவப்பு, பச்சை. 1 ஆன் பண்ணி வச்சுப்போம். 1 2 3 4 5 6 வச்சுட்டோம். இது ஒன்று. இதுக்கு நான் வாட்டர் வச்சுக்கணும். இது ஒட்டுது. இது இங்கே கதவா பூட்டி இருக்கு. கதவு இதே வீட்டில் கோயிலில் போக முடியாது. ஆனால் நான் போயே தீருவேன். அப்போ போனது இல்லை. எனக்கு தெரியாது. நான் போனோம். எடுக்கிறா இது.
அபாயகரமான கொஞ்சம் டேஞ்சர் வேலிலாம் இருக்கு. இதை தூக்கி இங்கே வச்சு நம்ம மண்டையில தூக்கி மண்டையா வைக்காம மண்டையில கரெக்டா வெடி வெடி பெரிய வெடியா இருக்கும். நாட்டு வெடியா கொச்சு நாட்டு வெடியா போடும். இதப்பா பற்ற வச்சா அருமையா இருக்குமே. ஸ்மோக் இது வேஸ்ட். அணுகுண்டா வெடிக்கணுமே. நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கில் ஒன்று இருந்துச்சு. அதை இங்கே வச்சா என்ன நடக்கும்? இந்த புல்ல சொருவி விட்டு ஓடிட வேண்டியதான். தப்பு பண்ணிட்டோம். கதவு இன்னும் உடஞ்சிருக்குமே. இங்கே கதவு காணோம். இந்த சைடு கதவு இருக்கு. இங்கே ஏதோ எதுக்கு நம்ம கதவை ஓப்பன் பண்ணோம்? ஒரு கோயில் போவேன். அந்த கோயில் இப்போ எங்கே இருந்து பார்த்தோம்? அந்த கோயில் இங்கே கிடக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல நாஸ்தி ஆகிடும். அப்படியே காட்டு தீ அழகாக பறக்குது கீழே. இங்கே வரைக்கும் தெரிச்சிருச்சிடலாம். வீடு இதோ இங்கே தான் கைஸ் இருக்கு. அந்த கோவில் ஒரு பார்ட் கூரை இங்கே கிடக்குது. இந்த இடம் மட்டும் ஒழுங்கா இந்த வீடு உடையில. இந்த வீடை விட முடியுமா? பாய் வலி அடிச்சுக்கிச்சு. இதான் சொன்னேன், நார்மல் ஃபோனாக இருந்தால் இந்த கேம் வேணாம், செட் ஆகாது. ஆல் தான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஒரு சம்பவத்தோட. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.